வெல்கம் டு MKU ஃபேமிலி சேனல். உண்மையான பக்தி இது. முன்னொரு காலத்தில் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருந்தனர். அப்போது பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. சுவாமி, பூமியில் கோடிக்கணக்கான மக்கள் உங்களை வணங்குகிறார்கள். தினமும் கோவிலுக்கு செல்கிறார்கள். மந்திரங்களை சொல்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஏன் உடனே மோட்சம் அளிப்பதில்லை என்று கேட்டார். அதற்கு ஈசன் புன்னகைத்து, தேவி வாயால் என் பெயரை சொல்பவர்கள் பலர், ஆனால் இதயத்தால் என்னை நினைப்பவர்கள் மிகச் சிலரே. அதை உனக்கு நிரூபிக்கிறேன், வா என்று கூறி இருவரும் வயதான தம்பதியர் வேடம் பூண்டு பூமிக்கு வந்தனர். சோதனை. ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு பெரிய சேற்றுக்குழி இருந்தது. சிவன் அந்த சேற்றுக்குள் சிக்கிக்கொண்டவர் போலவும் பார்வதி தேவி அவரை பார்த்து கதறி அழுபவர் போலவும் நடித்தனர். அந்த வழியாக சென்ற மக்கள் கூட்டத்தை பார்த்து பார்வதி தேவி வேண்டினார், ஐயா, தயவு செய்து என் கணவரை இந்த சேற்றிலிருந்து காப்பாற்றுங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அவரை தொடுபவர் இதுவரை எந்த பாவமும் செய்யாதவராக இருக்க வேண்டும். பாவம் செய்தவர் தொட்டால் என் கணவர் இன்னும் ஆழமாக சென்று விடுவார் என்றார். மக்களின் தயக்கம். அங்கே வந்தவர்கள் அனைவரும் யோசித்தனர். ஒரு செல்வந்தர் வந்தார். நான் பல பொய்கள் சொல்லியிருக்கிறேன், என்னால் முடியாது என்று விலகி சென்றார். ஒரு பண்டிதர் வந்தார். நான் அறிந்தறியாமலோ சில தவறுகள் செய்திருப்பேன், இதில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்று ஓடினார். ஒரு வீரன் வந்தான். யார்தான் பாவம் செய்யாதவர், இது நடக்காத காரியம் என்று கூறி சென்றான். இப்படி ஊரே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் ஒருவரும் சிவனை தொட முன் வரவில்லை. தங்களுக்குள் இருக்கும் பாவங்களை நினைத்து ஒவ்வொருவரும் அஞ்சினர். திருடன் செய்த செயல். அப்போது அந்த வழியாக ஒரு திருடன் வந்தான். அவன் செய்திகள் அனைத்தையும் கேட்டான். சட்டென்று சேற்றுக்குள் குதித்து சிவபெருமானின் கையை பிடித்தான். பார்வதி தேவி பதறி போய், நிறுத்து, நீ இதுவரை ஒரு பாவமும் செய்ததில்லையா? நீ ஒரு திருடன் என்று உன்னை பார்த்தாலே தெரிகிறதே என்றார். அதற்கு அந்த திருடன் சிரித்து கொண்டே சொன்னான், தாயே, நான் பாவம் செய்தவன்தான். ஆனால் சிவ என்ற பெயரை சொன்னாலே எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் அந்த புனித பெயரை சொல்லிவிட்டேன். என் பாவங்கள் எல்லாம் இப்போதே கரைந்துவிட்டன. இப்போது நான் தூய்மையானவன் என்று கூறி ஈசனை தூக்கினான். உண்மை தரிசனம். அடுத்த நொடி சேறு மறைந்தது. சிவபெருமானும் பார்வதியும் தங்கள் நிஜமான ரூபத்தில் காட்சி அளித்தனர். ஈசன் பார்வதியை பார்த்து சொன்னார், பார்த்தாயா தேவி, மற்றவர்கள் அனைவரும் தங்கள் பாவங்களை எண்ணி அஞ்சிக் கொண்டிருந்தனர். ஆனால் இவன் ஒருவன் மட்டுமே என் பெயரின் மீதும் என் கருணையின் மீதும் முழு நம்பிக்கை வைத்திருந்தான். இதுவே உண்மையான பக்தி. அந்த திருடனுக்கு அன்று மோட்சம் கிடைத்தது.